திங்ஸ் ஐ எம் நாட் டேக்கிங் இன்டு 2026. ஃபஸ்ட்டு பாயிண்ட், தேவையில்லாத எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் கொடுக்க போகிறதே இல்லை. நான் இதுக்காக தான் இப்படி பண்ணேன், நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. இது நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை அவங்க கையில் வேலிடேட் பண்ண கொடுக்குற மாதிரி ஆயிரும். செகண்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு நான் தான் முக்கியம், நான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுக்கு கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் மை செல்ஃப் வித்தவுட் எனி கில்ட். தேர்டு பாயிண்ட், டெய்லி ப்ரொடக்டிவாக இருந்தே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் போடக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் ப்ரொடக்டிவிட்டியை விட டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிட்டுருக்கு. அதாவது நம்ம அன்னைக்கு ஒரு நாள் எதுவுமே பெருசாக பண்ணல அப்படின்னா நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் பண்ணுறதே கில்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு நாள் ப்ரொடக்டிவாக இல்லாதனாலலாம் ஒன்றும் ஆகிடாது. ஸோ அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட், ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம் அது. ஆனால் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்பிரேஷன்ற பேரில் நிறைய பேரை பார்க்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஓகே. பட் டூ மச்சாக இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். சில நேரம் அது நமக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகும். நம்ம எவ்வளோ தான் க்ரோ ஆகிருந்தாலும் அது ரொம்ப கம்மின்ற மாதிரியே தோணும். ஸோ இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தாலும் அது ஒரு அளவோடு தான் இருக்கணும். ஃபிஃப்த்து பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மற்றவங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்கு நம்மளை நம்ம ஷ்ரிங்க் பண்ணிக்கிறது, சுருக்கிக்கிறது, இதை இனிமேல் பண்ணவே கூடாது. என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை அப்போவே பேசிடணும். எப்போவுமே நம்மளோட ஒப்பீனியனை ஸ்ட்ரைட் டு த ஃபேஸாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது. அப்போ தான் இதை சொல்லியிருக்கலாம், இதை சொல்லியிருக்க வேணாம் அப்படின்னு எந்த ரெக்ரெட்ஸும் இருக்காது. 2026 இதெல்லாம் பண்ணணுன்றதை விட இதெல்லாம் பண்ணிடவே கூடாது அப்படின்றது தான் என்னோட நியூ இயர் பிளான். உங்களோட நியூ இயர் பிளான் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.